நம்ம வந்து லெசன் நம்பர் 3 பாலிட்டில இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை பத்தி பார்க்குறோம். அதோட கண்டினியூஷன் பார்த்துடலாம். சட்டப்பிரிவு 77ல என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரால் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். என்னன்னா, குடியரசுத் தலைவர் யார்? நிர்வாகத் தலைவர், நிர்வாகம். அப்படி இல்லைன்னா மத்திய அரசின் தலைவர் அப்படின்னு எது கேட்டாலுமே நம்ம யாரை சொல்லணும்? குடியரசுத் தலைவரை தான் சொல்லணும். அப்போ மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையையும் குடியரசுத் தலைவரின் பெயரால் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும். அடுத்தது நீதி அதிகாரங்கள். பிவைக்யூ தான், ஆனா ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட பிவைக்யூ. அதாவது ஆறுங்கிறது ரிப்பீட்டட். ஓகேவா? இது சட்டப்பிரிவு 72ல என்ன சொல்றாங்கன்னா, மன்னிப்பு வழங்குதல். அதாவது குடியரசுத் தலைவர் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து நீதியில வந்து என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சட்டப்பிரிவு 72 படி இப்போ குற்றம் செஞ்சு இருப்பாங்க இல்லையா, குற்றம் செஞ்சு இருக்கக்கூடிய கைதிகள், அவங்கள வந்து இவர் நினைச்சாரு அப்படின்னா அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கலாம். அதே மாதிரி முப்படைகளின் தலைமை தளபதி யாரு அப்படின்னு கேட்டா குடியரசுத் தலைவர். இது வந்து அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ராணுவ அதிகாரம். ஓகேவா? ராணுவத்தினுடைய அதிகாரம். இது சட்டப்பிரிவு 53 உட்பிரிவு 2ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நெருக்கடி நிலை அதிகாரங்கள். இதுவும் ரிப்பீட்டட் பிவைக்யூ. சட்டப்பிரிவு இது 3 இருக்கு. ஓகேவா? சட்டப்பிரிவு 352, சட்டப்பிரிவு 356, இன்னொன்னு சட்டப்பிரிவு 360. இதுல சட்டப்பிரிவு 352 வந்து தேசிய நெருக்கடியை பத்தி சொல்றது, 356 வந்து மாநில நெருக்கடியை பத்தி சொல்றது. இப்போ தேசிய நேஷனல் அப்படிங்கறனால இந்தியால இந்த நெருக்கடி வந்து 3 முறை வந்திருக்கு. இந்த நெருக்கடியை பத்தி சட்டப்பிரிவு 352 கொண்டு வந்திருந்தா 1962ல. சட்டப்பிரிவு 356 வந்து மாநில நெருக்கடி. இது இனி வரைக்கும் இந்தியால 9 முறை நடந்திருக்கு. எந்தெந்த மாநிலம் அப்படின்னா கேரளா மற்றும் பஞ்சாப், இந்த 2 மாநிலம் மட்டும்தான். இது வந்து 1971ல கொண்டு வந்தது. அடுத்தது சட்டப்பிரிவு 360 இருக்கு இல்லையா, இதுல வந்து நிதி நெருக்கடி. இது 1975ல இந்த சட்டப்பிரிவு வந்து சொல்லப்பட்டிருக்கு. நிதி நெருக்கடி அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து இப்போ ஏதாவது கடனெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைம்ல நிதி நெருக்கடி வரும்ல, அதுதான். ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்நாள் வரைக்குமே வந்து இந்த நிதி நெருக்கடி வந்து நம்ம இந்தியாவுக்கு வரவே இல்லை. ஓகேவா? அடுத்தது குடியரசுத் தலைவர் நீக்கம். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ண முடியுமா? அவருடைய காலம் வந்து 5 ஆண்டு அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, 5 ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர் அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட வேற யாராவது அந்த பணிக்கு வந்து அந்த வேலைக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இவரே வந்து அந்த வேலையை வந்து தொடரலாம். இனி ஒரு நீதிபதி பதவி ஏற்பு வர வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த குடியரசுத் தலைவரை வந்து அந்த வேலையை விட்டு எடுக்கவும் முடியும். ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் சட்டப்பிரிவு 61ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரணம் என்ன அப்படின்னா, அரசியல் அமைப்பை மீறிய குற்றச்சாட்டுக்காக பதவி நீக்கம். குடியரசு, அதாவது துணை குடியரசு தலைவரை பத்தி பார்த்திடலாம். சோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். இவ்வளவுதான். இது ஒன்னே தான் இருக்கு.